கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்டோட ஆவரேஜ் வந்து 18.8 19 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நைட்டில் நல்ல ஹெவி ரெயின். இப்போ வந்து ரெயின் இருக்குது, கொஞ்சம் சப்சைடாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபீல்டில் எல்லா ஒஃபிஷியல்ஸ் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஆளுகள் வேலை பார்த்துட்ருக்காங்க. சில இடத்துல மரங்கள் விழுந்திருக்கு, அந்த மரங்கள்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. 1-2 இடத்துல குளங்கள் கொஞ்சம் உடப்பெயர் ஏற்பட்டிருக்கு. இந்த செங்கோட்டை சைடில் ஒரு தஞ்சாவூர் குளம், அந்த குளம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அது ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேஜராக மழை பெஞ்சது ஆலங்குளம் சைடு, ஆய்க்குடி சைடு, தென்காசி சைடு இந்த ஏரியாவில் தான் ஹெவி ரெயின் பெஞ்சிருக்கு. எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. 3 ஆஃபீஸரும் வந்திருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க. ஆமாம், மொத்தமே மொத்தமே டிஸ்ட்ரிக்ட்லேயே 40 டெம்பரரி ஷெல்டர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு டியூட்டி ஓரெல்லாம் போட்டு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு 5-8 ஃபேமிலி மட்டும் இப்போ நிற்கிறாங்க, டெம்பரரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய அளவுக்கு எதுவும் இது வரைக்கும் பாதிப்பில்லை, எல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த தகவல் எதுவும் இல்லை. ஏதாவது இருக்கும்போது உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, இப்போதைக்கு பேரிடர் மீட்பு குழுவை பற்றி எதுவும் தகவல் இல்லை. பட் போலீஸு, ஃபயர் சர்வீஸு, மற்ற ரெவென்யூ, ஆர்டி, லோக்கல் பாடிஸ் எல்லா டீமும் ஃபீல்டு தான் இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்ருக்காங்க. இல்லை, குற்றாலத்துக்கு இப்போ எச்சரிக்கையாக வந்து இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருக்க கடைகள் மூடி இருக்குது. மழை பெஞ்சதுக்கு பிறகு பாதுகாப்பு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சரி, மழை குற்றாலம் மெயினருவியை முழுமையாக அடைக்க ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து. மெயினருவியை முழுமையாக அடைக்க ஆட்சியர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டு இருக்கிறது, முழு விவரங்கள். அதாவது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளை தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு 2வது நாளாக நீடித்து வருகிறது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் வந்து காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டு கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. 2வது நாளாக இந்த தண்ணீர் வரத்து குறையாததால் தற்போது வரை காற்றாட்டு வெள்ளம் தொடர்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் அதிகாரிகள் வந்து அந்த சம்பவ இடங்களை வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் வந்து அவர்கள் ஆய்வு செய்த பிறகு வந்து தற்பொழுது கரையோர பகுதிகளில் உள்ள கடைகளை முழுவதுமாக அடைக்க அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதே போன்று வந்து குற்றாலம் மெயின் அருவியை பொறுத்தவரை குற்றாலம் மெயின் அருவியில் உள்ள நுழைவாயிலேயே வந்து அடைப்பதற்கும் அவர்கள் உத்தரவிக்கின்றனர். அதன் அடைப்பதன் மூலம் வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது எனவும் ஆட்சியர் அறிவித்துள்ளார். மேலும் வந்து தற்பொழுது வந்து அவர் உத்தரவின் பேரில் வந்து கடைகள் வந்து தற்போது அடைக்கப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.